disturbing and it's shocking, and I'm ashamed to be a part of that society. I think we need to change our thinking. We need to treat men and women in the same way, be respectful, and treat women with some compassion. See something like that happen, and for people to watch it and not do anything about it, I think it's a cowardly act. Those people have no right to call themselves men. I have only one question. If something like that happened, God forbid, to someone in your family, would you stand and watch or would you help? வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு கண்டிப்பாக நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சேனலில் இந்த சேனலை நான் ஆரம்பிக்கும் போது வாய்ஸ் ஆஃப் த்ரூட் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த விஷயங்கள் பற்றி நம்ம பேசியிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய காமெடி வீடியோஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். அதுவும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக நான் இதை பற்றி பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ கொல்கட்டாவில் நடந்த ஒரு சம்பவம், டாக்டர் மௌமிதாக்கு நடந்த ஒரு சம்பவம், நிர்பயாக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் மறுபடியும் நடந்திருக்கு. ஸோ நிர்பயா இஷ்யூ நடக்கும்போது எனக்கு யூடியூப் சேனல் இல்லை, ஸோ நான் அதை பற்றி பேசலை. ஆனால் ஒவ்வொரு டைமும் அந்த கேஸை பற்றி யோசிக்கும் போதும் சரி, அந்த கேஸ் ஹிஸ்டரியை படிக்கும் போதும் சரி, கஷ்டப்படாத நாளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. மற்ற விஷயம் நடக்கல, சின்ன சின்ன விஷயம் நடந்திருக்கு, அதை பத்தி நம்ம பேசல அப்படின்னு இல்லை. நம்ம டெய்லி ஏதாவது ஒரு விஷயம், ஒவ்வொரு செகண்டும் கேர்ள்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. டிஸ்பைட் நீங்க படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, நீங்க ஒரு கிராமத்துல இருந்து வரீங்களோ, ஒரு ரிமோட் ஒரு ரூரல் ஏரியா, கார்பரேட், யாருக்குமே சேஃப் இல்லாம போயிடுச்சு. Surprisingly, this 31 years old going to be டாக்டர் மௌமிதா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. 7 வருஷம் டெடிக்கேட்டடாக அவங்க மெடிக்கல் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் லைக் நிர்பயா இஷ்யூ நடக்கும்போது ஏறத்தாழ அவங்களுக்கு ஒரு 19-20 இயர்ஸ் இருந்திருக்கும். அவங்களுக்கு நடக்கும்னு அவங்க யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு நடக்கிற கொடுமையை பார்க்கும்போது இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். இட்ஸ் நோ லாங்கர் ஜோக்ஸ். நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? என்னுடைய பழைய வீடியோஸ்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா we talk about விஜய் சித்ராஸ், we talk about many things happen. நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு, நிறைய ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கு, நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியல. டாக்டர் மௌமிதாவுடைய இந்த இறப்பு ஐம் வெரி ஸ்பீச்லெஸ் அப்படிதான் சொல்லணும். இந்த ஜெனரேஷன் பசங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே போராடுறாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது we keep on shouting for asking for justice. We want justice for Maumita. எத்தனை ஹேஷ்டேக்ஸ் நீங்க எந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம் திறந்தாலும் சரி, ஜஸ்டிஸ் ஃபார்னு நீங்க டைப் பண்ணா so much of the hashtags. I'm surprised. I'm so surprised. This is very very painful. I'm very speechless. It's very hurt. பண்றது தப்பான ஒரு விஷயம். தைரியமா சிரிச்சுட்டு போஸ் கொடுக்கறதும், அப்புறம் அந்த சட்டத்துல இருந்து தப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சியே இல்லாம காலம் பூரா வாழ்றது, லைக் என்ன மாதிரி ஒரு கிரீச்சர்ஸ்னு எனக்கு தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் கிரீச்சர் அப்படின்னு எனக்கு தோணுது. I don't know.
இஃப் வி நெவர் டாக் தென் ஹூ கோனா டாக்? நாம இதை பத்தி பேசலன்னா வேற யாரு பேசுவான்னு என்னால வந்து யோசிச்சு பார்க்க முடியல. ஐ டோன்ட் ஹேவ் எனி ஸ்கிரிப்ட். ஐ நெவர் ப்ரிப்பேர் எனிதிங். இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த ஸ்கிரிப்டும் இல்லை, எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. என்னால இன்ஸ்டா பார்க்க முடியல. ஐ வாண்ட் டு டைவர்ட் மை மைண்ட். ஐ வாண்டட் டு திங்க் சம்திங் எல்ஸ். cannot because இன்ஸ்டா ஃபுல்லா வந்து மௌமிதா பத்தி தான் பேசுறாங்க. மௌமிதா everywhere. This generations rally asking for justice. ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அடுத்து பெண்கள் வெளியே சுதந்திரமா நடமாடுறது எப்படி? How sure we are the girls are very safe outside? எத்தனை வயசா இருந்தாலும் பயமா இருக்கு. ஒரு சின்ன பேபிஸ்ல இருந்து பெரிய பாட்டி வரைக்கும் வந்து no one is safe. The perversions is getting worse day by day. Maturity need to hit hard. Alternative way இருக்கு. Education system வந்து ஸ்ட்ராங்கா கொண்டு வந்திருக்காங்க. There is many things that you can have your sexual pleasure, and we all are adults, that we should know how to have your own fun without disturbing other people's freedom. Then what kind of freedom that achieving? நடக்க முடியல வெளியே தைரியமா. பொம்பளை பிள்ளைங்களை பத்துட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு தான் இருக்கணுமா காலம் போறா? ஆரம்ப காலத்துல இருந்து நிறைய விஷயங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து so many injustice. அவங்க வெளியே வந்து அவங்களுக்கு கல்வி கிடைக்கிறதுக்கே வந்து அவ்வளவு போராடி இப்ப பெண்கள் வந்து ஒரு பெரிய சாதனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து எஸ்கேப் ஆகவே முடியல. They are not escaping. We don't know how to save this woman from the perverts. We keep on talking, we keep on talking, we keep on talking, we keep on talking, we keep on asking for justice. அப்படி தலை அப்படி சுத்துது. I'm so depressing this. We keep on talking about this. It's happening everywhere. It's ambushings. The perversions is ambushing every corner of the world. கண்ணை பார்த்து பேசுறானா, நெஞ்ச பார்த்து பேசுறானா, எதை பார்த்து பேசுறாங்கன்னு தெரியல. வேலை இடத்துல நிம்மதி இல்ல, வீட்டுல நிம்மதி இல்ல, பாதுகாப்பு இல்ல, ரோட்ல பாதுகாப்பு இல்ல, பஸ்ல பாதுகாப்பு இல்ல. இப்ப இவர் என்னதான் பண்றது? வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் பாதுகாப்பு இல்ல, வெளியே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் பாதுகாப்பு இல்ல. Then how we gonna save our girls? Everybody sharing their thoughts. What happened is not supposed to happen. Not only for Maumita. It's not supposed to happen to any of the girls. அவங்க எவ்வளவு தைரியமா இருந்தாலும் சரி, கூட உள்ளவங்க எவ்வளவு தைரியம் கொடுத்தாலும் சரி, things are happen. So how we can control that? So again and again, we're gonna sit. We're gonna blame other people. We're gonna blame about the dressing. We're gonna blame about the attitude. We're gonna blame about the time. நீ போன இடம் சரியில்லை, நீ போடுற உடை சரியில்லை, நீ பேசுற விஷயம் சரியில்லை, எல்லாமே சரியா வீட்டுக்குள்ள இருந்தாலும் வந்து உனக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில தாங்க நம்ம இருக்கோம். I feel like, I don't know, I'm very much clueless, I'm very speechless on what is happening in this society. I'm very scared. Despite my situations, நம்ம எல்லாருக்கும் வந்து 1008 பிரச்சனை இருக்கு. பட் நம்ம வாய்ஸ் கொடுக்கணும், கொடுத்தாகணும். நிர்பயாவா இருக்கட்டும், ஹாஷினியா இருக்கட்டும், யூனோ லைக் ஐ நோ இது ஸ்கிப் பண்ணிட்டு போற வீடியோ, இதை நம்ம பார்க்க வேண்டாம், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு இல்லை. நிறைய பேர் வந்து
It's not prefer to listen to this until the end. Oh, the video in upload dragging our complaint. It is not about the quality of the video. It is not about how I look alike, how is my voice, putting bad comment about my voice and so on. It's about the feel, the emotions that been shared. This is very important. We need to do something. Where should it start? இந்த பெர்வர்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற என்னதான் செய்ய முடியும்? We have keep on blaming parenting, we have keep on blaming government. அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஜஸ்டிஸ் வேணும். Definitely we need justice for Dr. Mamita for whatever happened to her. ஏன்னா வந்து she might that the day that it's happened to her, she might never imagine that things is going to happen to her. This is so ridiculous. This is so painful. I can't imagine the pain that she went through when forcefully there is the penetration. This is like OMG. அதை செஞ்சவனுக்கு அதே மாதிரி நம்ம ஒரு தண்டனை கொடுத்தா he can feel the pain. They kill them also. We cannot say she's a victim. You know, like I was like thinking about she might have so many dreams about future, the career, the dedication towards works that she want to work for the society. அது மெடிக்கல் ஃபீல்டில் வந்து அவங்க போகிறதுக்கு வந்து எவ்வளோ பெரிய கற்பனையில் இருந்திருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும். இப்போ எல்லாரும் வந்து அனுதாபங்களை தெரிவிக்கிற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. செஞ்சவன் வெளியே இருக்கான், நியாயம் கேட்டு அத்தனை பேர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்? 1 மாசம் 2 மாசம் பேசிட்டு விட்டுட்டு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நிர்பயா வெர்ஷன் 3 வரப்போதா? I really like don't want to talk. It's a very hard time. I'm emotionally very upset. Moving on அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் நான் பேசுவேன். Those who follow me regularly, like என்னுடைய subscribers, when I start talking about the truth, they know me that I will talk about this and I will talk. நான் பேசுறது மௌமிதாக்கா மட்டும் இல்லை, we need to think. நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோம், என்ன பண்ணி வச்சுட்டு போறோங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த ஜெனரேஷன் நிம்மதியாக வாழணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.